வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளுடன். இணைந்திருக்கும் நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். சீகிரிய சுவருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த யுவதி விடுதலை. ரத்கம பிரதேச சபை தலைவர் மனோஜ் புஷ்பகுமாரின் கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது. நேபாளத்தில் இருந்து மேலும் 21 இலங்கையர்கள் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தனர். உலகின் முன்னிலை குத்துச்சண்டை வீரர்களுக்கு இடையிலான போட்டியின் நுழைவுச் சீட்டுகள் அதிக விலைக்கு விற்பனை. தொடர்வது விரிவான செய்தி. சீகிரிய சுவருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த யுவதி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட சின்னத்தம்பி உதயஸ்ரீ அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து இன்று காலை விடுதலை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். சீகிரிய சுவருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான சின்னத்தம்பி உதயஸ்ரீ என்ற யுவதி சீகிரிய போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தம்பிளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு 2 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து சிறை தண்டனை அனுபவித்து வந்த தமது யுவதிக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு அவரது தாயார் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை அடுத்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உதயஸ்ரீக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கான ஆவணத்தில் ஜனாதிபதி கையெழுத்திட்டார். ஆயினும் உதயஸ்ரீ சார்பாக கண்டி மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 மனுக்கள் காரணமாக அவரை விடுதலை செய்வதில் சட்ட ரீதியான தாமதம் நிலவி வந்தது. கண்டி மேல் நீதிமன்றத்தில் உதயஸ்ரீயின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 மனுக்கள் அவரது சட்டத்தரணிகளால் நேற்று மீளப் பெறப்பட்டிருந்தன. இந்த நிலைமையில் இன்று காலை உதயஸ்ரீ விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நான் தெரியாம சீரியாவில் பேரெழுத்தேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்காக நிறைய பேர் எனக்கு கஷ்டப்பட்டு மன்றாடி அந்த போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். பாராளுமன்றத்தில் இருக்கிற அவங்களுக்கு நன்றி. எனக்கு உதவி செஞ்ச தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் எனக்காக மன்னிப்பு தந்திருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். நன்றி. ஜனாதிபதிக்கு முதலாவது நன்றி சொல்றேன். எங்க தங்கச்சி சிரியாவில் தெரியாம செஞ்ச தப்ப மன்னிச்சு மேன்மை நம்ம ஜனாதிபதி விடுதலை செய்துள்ளார். அவருக்கு முதலாவது நன்றி. மற்றது எங்களுக்கு அப்பீலும் போட்டு எங்களை வெளியெடுத்து தரணும் என்று வாதாடிய மனித உரிமை இல்லம், மற்றது மக்கள் ஆட்சி, அந்த நல்லாட்சிக்கான அவங்களும் எங்களுக்கு நல்ல நிறைய உதவி செஞ்சு அவங்க 2 பேரும் அப்பீல் போட்டவங்க அவங்களுக்கு விடுதலை செய்யறதுக்கு உதவி ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி. மற்ற பொதுமக்கள் எங்கள் ஊர் மக்கள் நிறைய பாடுபட்டது, மற்ற வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் உதவி எல்லாரும் எங்கள் தங்கச்சி விடுதலை செய்யப்பட்ட நன்றி அவங்களுக்கு. ஊடகவியலாளர்கள் அனைவரும் எங்களுக்கு பாடுபட்டு இதுக்காக ஜனாதிபதிக்கு மனு அனுப்பினவர்களும் ஊடகவியலாளரால் கேள்விப்படுத்தான் எங்களுக்கு விடுதலை ஒன்று கிடைச்சது. இந்த அளவுக்கு எங்களை தங்கச்சி அவங்களுக்கு நிறைய சந்தோஷமா இருக்கு. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் ஜான் கீல்ஸ் குழுமத்துடன் இணைந்து முன்னெடுக்கும் வெசாக் வலயத்திற்கு புத்த பெருமானின் புனித சின்னங்கள் கொண்டு வரும் வாகன தொடரணி தற்போது குருநாகல் ரிதிவிகாரையில் இருந்து கொழும்பை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது. விசேட வழிபாடுகளின் பின்னர் புத்த பெருமானின் புனித சின்னங்கள் இன்று காலை 7 மணிக்கு குருநாகல் ருதிவிகாரையில் இருந்து கொழும்பை நோக்கிய வாகன தொடரணியில் கொண்டு வரப்படுகின்றது. வெண்ணிற ஆடையில் வீதியின் இருமரங்களிலும் பக்தர்கள் கூடியிருந்தமை எம்மால் காணக்கூடியதாக இருந்தது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் இருந்து மேலும் 21 இலங்கையர்கள் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தனர். நிலநடுக்கத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களுடன் நேற்று பயணித்த விசேட விமானத்தில் அவர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர் தீபால் பெரேரா கூறினார். இலங்கையர்கள் இன்று காலை 12:15 அளவில் நாட்டை வந்தடைந்ததாக ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். சக்தி டிவி ஊடகவியலாளர் உமாச்சந்திர பிரகாஷ் எழுதிய பெட்டகம் கட்டுரை நூல் வெளியீட்டு விழா கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமை காரியாலய கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது.
வரலாறு, தொல்லியல், பண்பாடு, கலை, வாழ்வியல் உள்ளிட்ட விடயங்கள் சார்ந்து சக்தி டிவி ஊடகவியலாளர் உமாச்சந்திரா பிரகாஷ் எழுதிய பெட்டகம் நூல் வீரகேசரி பிரசுரமாக வெளியிடப்பட்டது. கோப்பாய் ஆசிரியர் கலாசார விரிவுரையாளர் ச லலிசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் வசந்தி அரசரத்னம் கலந்து கொண்டார். கௌரவ விருந்தினராக மூத்த ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான அன்னலட்சுமி ராசத்துறை கலந்து சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினராக தகைசார் வரலாற்று பேராசிரியர் சி பத்மநாதன் கலந்து கொண்டார். முதல் பிரதியை இலங்கை மாத சங்க தலைவி நீலா தயாபரன் பெற்றுக் கொண்டார். நிகழ்வில் அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவர் கந்தையா நீலகண்டன் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். வெளிமடை தம்பவின்ன பகுதியில் மின்சார வேலிக்குள் சிக்குண்டு சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். சட்டவிரோதமான முறையில் மரக்கரை தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலிக்குள் சிக்குண்டே இந்த சிறுவன் உயிரிழந்துள்ளான். இந்த சம்பவம் நேற்று மாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிமடை தம்பவின பிரதேசத்தை சேர்ந்த 16 வயதான இந்த சிறுவன் கடந்த வருடம் காப்போத்த சாதாரண பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். சட்டவிரோதமான முறையில் மரக்கரை தோட்டத்துக்கு மின்சார வேலி அமைத்தவர் தொடர்பில் வெளிமடை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ரக்வானை பொதுப்பெட்டிய பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேயிலை தோட்டத்தில் நேற்று மாலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மின்னல் தாக்கியதில் மேலும் 3 காயமடைந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. காயமடைந்தவர்கள் பொத்துப்பெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ரத்னபுரி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சடலம் பொத்துப்பெட்டிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை ரக்வானை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ரத்கம பிரதேச சபை தலைவர் மனோஜ் புஷ்பகுமாரின் கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஹிக்கடுவ போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவினால் சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. ரத்கம பிரதேச சபையின் தலைவரின் கொலை தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் 23ஆம் தேதி நள்ளிரவு இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ரத்கம பிரதேச சபை தலைவர் மனோஜ் புஷ்பகுமார் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்திருந்தனர். கொலை தொடர்பில் நேற்று கைதான 21 வயதான இளைஞன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கந்தளாய் குலக்கோட்டபதி சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு எண்ணெய் சாத்தும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. குளக்கோட்ட கால பழமை வாய்ந்த கந்தளாய் குலக்கோட்டபதி சித்தி விநாயகர் ஆலய குருக்கள் சிவஸ்ரீ சி செல்வராச குருக்கள் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து பக்தர்கள் காப்பு சாத்தும் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டனர். மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக மங்கள நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. நாளை மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. நவீன கலாச்சாரத்தின் மோகத்தில் பயணிக்கும் இளைய சமுதாயத்திடம் தமிழரின் பண்பாட்டு விழுமியங்கள் அருகி போயுள்ளதை மறுக்க முடியாது. எனினும் சில பகுதிகளில் மக்களால் மறுக்கப்பட்ட கலைகள் நினைவு கூறப்படுவது மகிழ்ச்சிக்குரியதே. புத்தளம் மாவட்டத்தில் தமிழ் மக்கள் பரந்து வாழும் கிராமங்களில் உடப்பும் ஒன்று. இந்த கிராம மக்கள் கடல் எண்ணெயை நம்பி கடல் தொழிலை ஜீவனோபாயமாக கொண்டுள்ளனர். அதே போன்று உடப்பில் தமிழ் கலாச்சாரத்தின் பல பண்பாட்டு விழுமியங்களும் மக்கள் ஆதரவை பெற்றுள்ளது. அந்த வகையில் தொன்று தொட்டு உடப்பில் இடம்பெற்று வரும் நிகழ்வுகளில் ஒன்று சித்திரை செவ்வாய் முளைக்கொட்டு. வம்சாவளியாக இந்த கலைகளை மக்கள் அனுசரித்து வருகின்றனர். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகிய இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக 10 நாட்கள் இடம்பெற்று நேற்று புதன்கிழமையுடன் நிறைவுக்கு வந்தது. உடப்பின் முக்கிய வழிபாட்டு நிகழ்வாக கருதப்படும் மாரியம்மன் வழிபாட்டின் மற்றொரு அம்சமாக இந்த சித்திரை செவ்வாய் முளைக்கொட்டினை குறிப்பிடலாம்.
இந்த விழா வருடம் தோறும் சித்திரை மாதம் திறந்த வெளி வீடுகளின் வளவுகளில் நடத்தப்படுகின்றது. இலங்கையின் ஏனைய பகுதிகளில் அரிதாக காணப்படும் சித்திரை செவ்வாய் சடங்கு இந்தியாவின் ராமநாதபுரத்தில் முளைப்பாரி சடங்கு என்ற பெயரில் இடம்பெறுகின்றது.